வசனம் அழகாய் சொல்லுது, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லுவதே நான் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மன விருப்பங்கள் என்னவா இருக்குமோ அதை கர்த்தர் நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சாட்சி சொல்கிறேன். எனக்கு திருமணத்துக்கு பத்திரிக்கை கொடுப்பதற்காக என் பெற்றோர்கள் அங்கே கடந்து போயிருந்தாங்க. அப்போ எனக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை எனக்கு. ஆனால் நான் வீட்டில் நார்மல் ஒரு குழம்பு பருப்பு குழம்பு மாதிரி ஒன்று வச்சுட்டேன். ஆனால் எங்கள் மம்மிகிட்ட நான் ஃபோனில் சொல்கிறேன், எனக்கு பிரியாணி எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த பாலித்தீன் கவரில் இருக்கணும். அதில் எனக்கு எல்லோ கலர் ஸ்ட்ரக்சரில் அந்த பிரியாணி எல்லோ ஒயிட் மிக்ஸ் ஆகின ஒரு ஸ்ட்ரக்சரில் எனக்கு பிரியாணி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அம்மா சொன்னாங்க, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பேசிவிட்டு நான் பேசாமல் சாப்பிட்லாம் அப்படின்னு பெரியப்பா எங்கள் வீட்டில் பெரியப்பா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ பெரியப்பா கையில் ஒரு பார்சல் கையில் இருந்துச்சு. பார்த்தா பெரியப்பா கையில் நான் பிரியாணி கேட்டேனோ அதே பிரியாணியை எனக்கு ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்தாங்க. தொடர்ந்து பார்க்குறேன், நான் எப்படி அந்த பாலித்தீன் கவரில் நான் அந்த தின்னில் கேட்டோம் அதே தின்னில் சில்வர் கலரில் அதே போல் உள்ள இருக்க அந்த ஸ்ட்ரக்சர், அந்த அரிசி நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதே உள்ள அப்படியே இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம சின்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரலி உன் ஆலோசனை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர் நம்ம சின்ன சின்ன ஆசையில் கத்த நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நான் நிறைய விஷயங்களை நான் சாட்சியாக சொல்ல முடியும். உலக காரியங்களாக இருக்கட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கட்டுமே, நான் சின்ன சின்ன விஷயத்தை ஆண்டவர்கிட்ட நான் நினைப்பேன், அதை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி உங்களோட மன விருப்பங்கள் எப்படிப்பட்ட சின்ன நம்ம சொல்லலாம் இதெல்லாம் ஒரு சாட்சியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது என்னோட லைஃபுக்கு அது பெரிய சாட்சியா. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு ஆண்டவர் நம்மளை அப்படியே வச்சிருக்கிறார். நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை சாட்சியாய் கத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்கள் மன விருப்பங்கள் எல்லாம் வச்சு கத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நீங்கள் கேளுங்க, கத்தை உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்தரலி உங்கள் வழி நடத்துவா. கத்தை தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக.